இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிரியாவின் முன்னாள் அதிபருக்கு புகலிடம் அளித்தது ரஷ்யா. மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா புகலிடம் அளித்ததை அடுத்து சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் தனது குடும்பத்துடன் மாஸ்கோவில் தஞ்சம் அடைந்துள்ளார். இந்நிலையில் அதற்கு பதிலாக ரஷ்ய ராணுவ தளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்களின் கிரெம்லின் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. சிரியாவில் ஹயாத் தஹ்ரீர் அல் ஹஷாம் தலைமையிலான கிளர்ச்சி குழு டமாஸ்கஸை கைப்பற்றியது. அதன் வழி இரும்பு கரம் கொண்டு 53 ஆண்டுகள் ஆட்சி செய்த பஷர் அல் அசாத் குடும்பத்தாரின் ஆக்கிரமிப்பு ஒரு முடிவுக்கு வந்தது. இதனிடையே சிரியாவை விட்டு வெளியேறிய அசாத் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் நடைபெற உத்தரவிட்டார். நீண்ட உள்நாட்டு போரின் போது மாஸ்கோ அசாட்டை ஆதரித்து சிரியாவில் ஏற்பட்ட நெருக்கடிக்கான அரசியல் தீர்வை ரஷ்யா தேர்ந்தெடுத்தது. ஐக்கிய நாடுகள் சபை ஐநாவின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று கிரெம்லின் வட்டாரம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் மற்றும் அரசு தந்திர நிறுவனங்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க சிரிய எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவ்வட்டாரம் கூறியது. பாதுகாப்பான மற்றும் நிலையான இணைய சேவை தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தில் திருத்தம். 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தில் திருத்தம் அனைத்து பயனர்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான இணைய சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பெடோபிலியா எனப்படும் குழந்தைகள் மீதான பாலியல் சம்பவம், சிறுவர்களை உட்படுத்திய ஆபாச காணொளிகள், பாலியல் அச்சுறுத்தல், இணையத்தில் மோசடி, பகடிவதை மற்றும் சூதாட்டங்கள் போன்ற இணைய அச்சுறுத்தல்களில் இருந்து நாடு விடுபடுவதை உறுதி செய்வதற்காக இச்சட்ட திருத்தம் செய்யப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெளிவுபடுத்தினார். நிலையான இந்த சட்ட கட்டமைப்பு இணையத்தில் வழக்கமான குற்றங்கள் இடம்பெறுவதை நிவர்த்தி செய்யும். தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தால் ஆதிக்கம் செலுத்தும் இணைய சூழலை இனி நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. மிகவும் மோசமாக உள்ளது. இது மலேசிய மக்களின் அடையாளத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் முற்றிலும் முரண்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். நேற்று மக்களவையில் 2024 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்ட மசோதாவை 2ஆம் வாசிப்பிற்கு தாக்கல் செய்த போது அவர் இதனை தெரிவித்தார். மனைவியை தாக்கி காயம் விளைவித்த ஆடவருக்கு 10 ஆண்டுகள் சிறை. கடந்த 2021 ஆண்டு 10 வார கர்ப்பிணியான தனது மனைவியை அடித்து காயம் விளைவித்த ஆடவருக்கு நேற்று தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்து ஜொஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்ட ரொஸ்மைனி அப்துல் ராஃப் மீதான குற்றத்தை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்ததில் நீதிமன்றம் திருப்தி அடைந்ததை தொடர்ந்து நீதிபதி ஃபாத்திமா சஹாரி அத்தண்டனையை வழங்கினர். கடந்த 2021 ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி ஜெஹிடா நூர்டின் என்கின்ற சில்வஸ்டர் என்ற தனது 3வது மனைவியை தலை, முகம், கை, கால் பகுதிகளில் ரொஸ்மைனி தாக்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. லார்கின் கம்போங் அமான் குடியிருப்பு பகுதியில் காலை மணி 6க்கு அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 325 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டது. புதன்கிழமை வரை மோசமான எச்சரிக்கை நிலையான கனமழை பெய்யும். கிழக்கு கடற்கரை உட்பட 7 மாநிலங்களில் புதன்கிழமை வரையில் மோசமான மற்றும் எச்சரிக்கை நிலையிலான கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பஹாங்கில், குவாந்தான், பெகான், ஜெராண்டோட், மாரான், ரொம்பின் ஆகிய 5 மாவட்டங்கள் உட்பட தெலங்கானுவில் கெமமான் மற்றும் டுங்கூட் மாவட்டங்களில் மோசமான அடைமழை பெய்யும் என்று அம்மையம் அறிவித்துள்ளது. அதோடு கிளந்தான் மற்றும் பெலிஸ் மாநிலங்கள் முழுவதும் எச்சரிக்கை நிலையிலான அடைமழை பொழியும் என்று மெட் மலேசியா அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. பேராக்கின் ஹுலு பேராக் உட்பட கெடாவின் குபாங் பாசு, கோதஸ்தார், பொகோக் சேனா, பதாங் தெராப், பென்டாங், சிக் மற்றும் பாலிங் ஆகிய மாவட்டங்களிலும் அதே வானிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பஹாங் மாநிலத்தின் கேமரன் மலை, லிப்பிஸ், ரவுப், பென்டாங், தெமர்லோ மற்றும் பேரா ஆகிய மாவட்டங்களிலும் எச்சரிக்கை நிலையிலான மழை பொழிவு ஏற்படும் சாத்தியம் உள்ளது. தெலங்கானுவின் பெசூட், செத்தியூ, குவாலனெரோஸ், புலு தெலங்கானு, குவால தெலங்கானு மற்றும் பாராங், ஜொஹூர் மாநிலத்தில் செகாமாட், மெர்சிங் மற்றும் கோத்ததிங்கி ஆகிய மாவட்டங்களிலும் எச்சரிக்கை நிலையிலான மழை பொழியும் என்று மெட் மலேசியா கூறியது. சிரியாவில் பாத் ஆட்சி முடிவுக்கு வந்தது.
சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அதன் 61 ஆண்டு கால அதை தன்வசமாக்கி இருந்த பாத் ஆட்சி காலம் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வந்தது. ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து 1963 ஆண்டு முதல் அரேபிய பாத் சோசியலிச கட்சி சிரியாவை ஆட்சி செய்ய தொடங்கியது. கடந்த 1970 ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பின் வழியாக பஷர் அல் அசாட்டின் தந்தையுமான ஹபீஸ் அல் அசாட் அதிகாரத்தை கைப்பற்றி 1971 ஆண்டில் அதிபரானார். 2000 ஆண்டில் ஹபீஸின் மறைவை தொடர்ந்து அசாட் பாத்தின் ஆட்சியை தொடர்ந்தார். இதனிடையே டமாஸ்கஸில் கடந்த மாத இறுதி முதல் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாமின் கிளர்ச்சி குழு ஊடுருவியதை தொடர்ந்து அசாட் மற்றும் பாத்தின் ஆட்சி கவிழ் தொடங்கியது. மேலும் 2011 சிரியாவில் சுதந்திரம் கோரும் மக்கள் இயக்கங்கள் தொடங்கினாலும் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் ஆர்வலர்களை அது ஒடுக்கியது. பாத் ஆட்சி தலையீட்டின் விளைவாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகியதுடன் உள்நாட்டில் போரும் மூண்டது. முதல் கையெழுத்திலேயே கள்ளக்குடியேறிகளை விரட்டுவேன், ட்ரம்ப் சூளுரை. மீண்டும் அமெரிக்க அதிபரானதும் மில்லியன் கணக்கான கள்ளக்குடியேறிகளை நாட்டை விட்டு விரட்டுவதே தனது முதல் வேலையாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். முதலில் குற்றவாளிகள் மீது கை வைப்போம், அடுத்தடுத்து யாரை விரட்டுவது என பின்னர் முடிவாகும் என தனது திட்டங்கள் குறித்து NBC நியூஸ்க்கு அளித்த நேர்காணலில் அவர் சொன்னார். எனினும் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது கள்ளக்குடியேறிகளாக வந்து அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டவர்களை தொடர்ந்து தங்க அனுமதிக்கப்படுவர். அது குறித்து ஜனநாயக கட்சியுடன் தாம் ஒத்துழைக்கவிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவில் சுமார் 4 மில்லியன் குடும்பங்கள் கலப்பு குடிநுழைவு அந்தஸ்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வேளையில் 2021 ஜனவரி 6 வாஷிங்டனில் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட தனது ஆதரவாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கவும் அவர் முடிவு செய்துள்ளார். அவர்களில் பலர் சிறையில் மோசமாக நடத்தப்பட்டுள்ளனர். எனவே பதவியேற்ற முதல் நாளிலேயே அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திடுவேன் என்றார் அவர். இவ்வேளையில் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் வரி விதிக்கப்படும். அதே சமயம் அமெரிக்கர்களுக்கு புதிய வரி விதிக்கப்படாது என தம்மால் உத்தரவாதம் எதனையும் கொடுக்க முடியாது என ட்ரம்ப் சொன்னார். 2024 ஆண்டு குற்றவியல் சட்ட 2வது சட்ட திருத்த மசோதா முதல் வாசிப்புக்காக மக்களவையில் நேற்று தாக்கல். இணையம் உட்பட எந்த வகையிலும் அல்லது முறையிலும் பகடிவதை தொடர்பான பிரச்சினைகளை களைவது தொடர்பில் 2024 ஆண்டு குற்றவியல் சட்டத்தின் 2வது சட்ட திருத்த மசோதா நேற்று முதல் வாசிப்புக்காக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அச்சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்த சட்ட மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் அதன் 2ஆம் வாசிப்பு கூட்டத்திற்கு தொடரிலேயே இடம்பெறும் என தெரிவித்தார். சுயமாக அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் ஒரு நபரை தூண்டிவிட்டு அச்சுறுத்துவது, அவமதிப்பது, அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஆகியவை மட்டும் இன்றி தகவல்களை எந்த வகையிலும் பயன்படுத்துவதை குற்றமாகவே இச்சட்ட திருத்த மசோதாவின் மூலம் புதிய துணை செக்ஷன் 507D உட்பிரிவு 2 பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த துணை செக்ஷன் வழியாக சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு ஓராண்டு வரையிலான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். ஒரு நபர் தற்கொலைக்கு முயன்றாலோ அல்லது தூண்டுதலின் விளைவாக தற்கொலை செய்து கொண்டாலோ அக்குற்றத்தை 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க இந்த துணை செக்ஷன் வகை செய்யும். 7000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் கணக்குகளை புதுப்பிக்க தவறிவிட்டன. ரமணன். நாடு முழுவதிலும் 7779 கூட்டுறவு கழகங்கள் தங்களது கணக்கறிக்கைகளை புதுப்பிக்கவில்லை என்பதோடு 2304 கூட்டுறவு கழகங்கள் கணக்குகளை இன்னும் தணிக்கை செய்யாமல் இருப்பதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் மலேசிய கூட்டுறவு ஆணையம் ஆலோசனை, பயிற்சி மற்றும் கணக்கறிக்கைகளை வழங்கி அந்த கூட்டுறவு கழகங்கள் நிதி நிர்வாக பிரச்சனையை எதிர்நோக்காமல் இருப்பதை உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். அண்மையில் தீபகற்பு மலேசியாவில் உள்ள சுமார் 3000 கூட்டுறவு கழகங்களுக்கும் சபா மற்றும் சரவாக்கை சேர்ந்த 3500 கூட்டுறவு கழகங்களுக்கும் தணிக்கை, நிர்வாகம் மற்றும் கணக்கறிக்கைக்கான நிதி உதவி செய்யப்பட்டதாக நேற்று நாடாளுமன்றத்தில் பெந்தோங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் ரிச்சர்ட் ராப்பு எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போது ரமணன் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் 16,009 கூட்டுறவு கழகங்கள் பதிவு பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 9,823 கூட்டுறவு கழகங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.